Hello everyone. நம்ம லாஸ்ட் செஷன்ல வந்து யூஜிசி நெட்கான இன்னும் 20 டேஸ் தான் இருக்கு. இந்த 20 டேஸ்ல நம்ம எப்படி வந்து எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றது, எப்படி எஃபெக்டிவா இந்த 20 டேஸை யூஸ் பண்ணி பேப்பர் கிளியர் பண்றது தான் லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல நம்ம டிஸ்க்ரீட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆப்டிமைசேஷனோட பாஸ்ட் இயர் கொஸ்டின் ரிவிஷன் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ ஸ்டார்டிங் வித் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இந்த யூனிட்ல நீங்கள் மெயினாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் த ப்ரோபொசிஷனல் லாஜிக் அண்ட் ப்ரெடிகேட் லாஜிக். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஃப் தியரி. ஸோ இது மூணுமே டாப் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இந்த யூனிட்லேருந்து. பாஸ்ட் இயர்ஸ் நமக்கு இந்த யூனிட்லேருந்தே 17 to 18 கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். குரூப் வி ஹாவ் கிராஃப் தியரி அண்ட் அதர் தென் கிராஃப் தியரி பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கலாக பெர்மிட்டேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த டாபிக்ஸுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மூவிங் ஆன், நம்ம ஒவ்வொரு கொஷின்ஸாக பார்ப்போம். ஸ்டார்டிங் வித் த ஃபர்ஸ்ட் கொஷின், லெட் P be the set of all people, let R be the binary relation. ஸோ நமக்கு R அப்படிங்கிறது பைனரி ரிலேஷன். கிவன் தட் R இஸ் ரிலேஷன் என்னன்னா A இஸ் அ பிரதர் ஆஃப் B. இதுதான் நமக்கு கிவன் ரிலேஷன். இதில் இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா, ஈக்குவலன்ஸ் ஆர் பார்ஷியல் ஆர்டர். ஸோ இதுதான் நமக்கு வந்து கொஷின். ஃபஸ்ட்டு ஒரு ரிலேஷன் வந்து நமக்கு சிமெட்ரிக்கா இருக்கணும் அப்படின்னா வாட் இஸ் த ரூல்? சிமெட்ரிக்கா ஒரு ரிலேஷன் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் A, B வந்து நமக்கு அந்த ரிலேஷனில் இருந்துச்சு அப்படின்னா B, Aவும் ரிலேஷனில் இருக்கணும். ஸோ இஃப் A, B எக்ஸிஸ்ட் இன் அ ரிலேஷன் தென் B, Aவும் அந்த ரிலேஷனில் இருக்கணும். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலேஷன் A இஸ் பிரதர் ஆஃப் B. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து நமக்கு ட்ரூவாக இருக்குது, ரிலேஷனில் இருக்குன்னு வச்சுக்குவோம். பட் B, Aவும் இருக்கணுன்ற நீட் கிடையாது. பிகாஸ் B வந்து இட் கேன் பி எ சிஸ்டர், கேர்ளாக இருக்கலாம். ஸோ A இஸ் பிரதர் ஆஃப் B, அது ட்ரூ. பட் B இஸ் பிரதர் ஆஃப் ஏன்னு நம்மளால சொல்ல முடியாது. பிகாஸ் இஃப் B இஸ் அ கேர்ள், B இஸ் சிஸ்டர் ஆஃப் A ஆயிரும் நமக்கு. ஸோ இந்த ரிலேஷன் வந்து நமக்கு சிமெட்ரிக் ரிலேஷன் கிடையாது. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே ஃபஸ்ட் ஒனுக்கு நோ தான் இருக்குது. ஸோ நீங்கள் டைம் சேவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் கேன்சலிங்லேருந்து பாருங்கள். ஆப்ஷனில் எல்லாமே நோ இருக்குது. ஸோ ஸ்கிப் சிமெட்ரிக்கை ஸ்கிப் பண்ணிட்டு கோ டு த நெக்ஸ்ட் ஒன், டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் ரிலேஷன்னா என்னது? இந்த ரிலேஷன் இஃப் A, B அண்ட் B, C இது ரெண்டுமே இருக்குது அப்படின்னா தென் A, C should also exist in the relation. இதுதான் நமக்கு transitive rule. ஸோ transitive படி பார்த்தீங்கன்னா let's say A, B. ஸோ A is brother of B ன்னு வச்சுக்கலாம் and B is brother of C ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கேஸில் நமக்கு ஜெண்டர் கான்ஃப்ளிக்ட் வராது. பிகாஸ் ரெண்டுமே ரிலேஷனில் இருக்குது, ரெண்டு கண்டிஷனும் ட்ரூ இருக்கனால எல்லாருமே பாய். நவ் A will be brother of C. ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூ. It is a transitive relation. So yes, it is a transitive. Equivalence பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து transitive, reflexive and also நமக்கு சிமெட்ரிக்காக இருக்கணும். இந்த இடத்துல சிமெட்ரிக் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ஈக்குவலன்ஸும் நமக்கு ஃபெயில் ஆயிடும். ஸோ இட்ஸ் நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஆர்டர். பார்ஷியல் ஆர்டராக இருக்கணும்னா ஒரு ரிலேஷன் வந்து நமக்கு ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், தட் இஸ் A, A எக்ஸிஸ்ட் ஆகணும், டிரான்சிட்டிவாக இருக்கணும் அண்ட் ஆல்சோ ஆன்டிசிமெட்ரிக்காக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நமக்கு டிரான்சிட்டிவ் வந்து ஓகே அக்செப்ட் ஆயிடுச்சு. பட் ரிஃப்ளெக்சிவாக இருக்குமா? ரிஃப்ளெக்சிவ்னா என்னது? A, A should exist in the relation. That is A is brother of A. அது வந்து நமக்கு எந்த டைமே சான்ஸ் இல்லை. A is brother of A அப்படிங்கிறது வந்து there is no possibility. ஸோ அப்போ இந்த ரிலேஷன் வந்து இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். அதனால் பார்ஷியல் ஆர்டராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இந்த கிவன் ரிலேஷன் இட் இஸ் சிமெட்ரிக் ட்ரூ, டிரான்சிட்டிவ் ட்ரூ, ஈக்குவலன்ஸ் நோ, பார்ஷியல் ஆர்டர் ட்ரூ, பார்ஷியல் ஆர்டர் ஃபால்ஸ் அண்ட் சிமெட்ரிக்கும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸ்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆப்ஷன் 3, நோ, எஸ், நோ, நோ. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைண்ட் த லெக்சிகோகிராஃபிக் ஆர்டரிங் ஆஃப் த பிட் ஸ்ட்ரிங்ஸ் கிவன் பிலோ. ஆர்டரிங் வந்து நமக்கு 0 less than 1 கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நமக்கு யூஜிசி நெட் நவம்பர் 2020 கேட்ட கொஸ்டின். லெக்சிகோகிராஃபிக் ஆர்டரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு சேம் லைக் த டிக்ஷனரி ஆர்டரிங். ஸோ டிக்ஷனரியில் நம்ம எப்படி ஆர்டரிங் பண்ணுவோமோ அதே ஆர்டர் தான். ஸோ இப்போ A, A
அப்படிங்கும்போது that is the first priority. And then A, B அப்படிங்கும்போது it's the next priority. And அதே மாதிரி if it is a shorter word, for example app அப்படின்ற word வந்து நமக்கு first வரும். Correct? That has a more priority than the word apple. So நமக்கு shorter stringsக்கு priority ஜாஸ்தி இருக்கும். And இதே லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ணி இந்த strings bit strings பார்த்தோம்னா first எல்லா bit stringsக்குமே வேல்யூ வந்து 0. So first string விட்டுருங்க, first bit விட்டுருங்க, go to the next bit 0 1 1 0 1. So இதுல நமக்கு priority பாத்தீங்கன்னா 0 0 0 0 triple 0 இருக்கு. And then this two have the 0 number 0. இதுல நம்ம ஆர்டரிங் பண்ணும்போது so இந்த first bits எல்லாமே 0, நம்ம 0 skip பண்ணிடலாம். first bit skip பண்ணிட்டு next bit வந்தீங்கன்னா 0 1 1 0 1. so இந்த bitsக்கு வந்து நமக்கு value it will be in the last. so 0 1 0 0 1 1. இதுக்கு அப்புறம் third bit பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 1 வந்துருது, remaining ரெண்டு இடத்துலயுமே 0 இருக்கு. so 0 1 1 will have the longest value. next one B and C compare பண்ணும்போது நமக்கு bit B பாத்தீங்கன்னா it is shorter. so நம்ம அந்த பார்த்த dictionary order மாதிரி இந்த இடத்துல shorter stringக்கு it will have more priority. so 0 1 வந்து நமக்கு nextல இருக்கும், அதுக்கு முன்னாடியே 0 1 0ன்ற வேல்யூ வரும். so it has the highest priority. then we have 0 0 1 0 0 0 1. third bit பாத்தீங்கன்னா இதுல 1 இருக்கு, இதுல 0 இருக்கு. 1 should be greater. so 0 0 1 finally 0 0 triple 0 1. so இதுதான் நமக்கு lexicographic order இருக்கும். இந்த match பண்ணி பார்த்தோம்னா நமக்கு option B. so இந்த questionக்கு right answer பாத்தீங்கன்னா it is option D. so left to right நம்ம order பண்ணிட்டு வரணும். bitwise பாருங்க, dictionary wise same. shorter bits ku priority jasti, and also 1 இருந்துச்சுனா 1 will have 1 is greater than 0. so இந்த ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். moving on to the next question, how many reflexive relations are there on a set with 4 elements? so நமக்கு இந்த question வந்து ரொம்ப சிம்பிள். இதுக்கான ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. how many reflexive relation அப்படினு கேட்டாங்கன்னா நமக்கு ஃபார்முலா 2 power n into n minus 1. simple. இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். total number of reflexive relations in a set, it is 2 power n into n minus 1. n அப்படிங்கிறது நமக்கு number of elements. so இந்த செட்ல நமக்கு 4 elements கொடுத்திருக்காங்க. so 2 power 4 into 4 minus 1 3. so 4 3s are 12. so answer வந்து 2 power 12. so ஒரு simple இந்த question பாத்தீங்கன்னா நமக்கு direct question. June 2019 கேட்டிருக்க question இது, and it is exact direct question. நீங்க less than 30 seconds தான் இந்த question solve பண்ண ஆகும். 2 power n into n minus 1. so directா நீங்க இந்த formula ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா you can directly substitute the value and answer it. so இது clear நினைக்கிறேன். moving on to the next question. in mathematical logic, identify which of the following are statements அப்படினு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் நமக்கு mathematical statements அப்படினு கேட்டிருக்காங்க. so mathematical logical statements பொறுத்த வரைக்கும் answer வந்து ஒன்னு boolean valueவா இருக்கணும், either true or false. for example, there will be snow in January. so இப்ப ஜான்வரியில இப்ப இந்தியால snow இருக்காது, so அதுக்கான answer false. foreign countries நம்ம இதே statement சொல்லும்போது it can be true. so இந்த statementக்கு we have only two answer. we have either false, okay, there will be snow in January, so that can be true, or else there cannot be snow in January, that can be false. அப்ப first one is a statement. இந்த மாதிரி boolean output வந்து வர values எல்லாமே it is a statement. next one பாத்தீங்கன்னா what is the time now?
இப்போ இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ்க்குமே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் த டைம் நவ் அப்படிங்கும்போது இட் இஸ் அ கொஸ்டின். அண்ட் இதுக்கு நம்ம வந்து 12 PM ஆன்சர் பண்ணலாம், 3 AM ஆன்சர் பண்ணலாம், 6 PM ஆன்சர் பண்ணலாம். இட் ஹாஸ் அ வேரியபிள் ஆன்சர். இதை வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்னு சொல்ல மாட்டோம். திஸ் இஸ் அ கொஸ்டினிங். திஸ் இஸ் அ கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், டுடே இஸ் சண்டே. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டேவா இருக்கலாம். ஸோ இஃப் இட் இஸ் சண்டே த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இல்லைனா இன்னைக்கு வந்து டியூஸ்டேவா இருக்கலாம். ஸோ டியூஸ்டே அன்னைக்கு திஸ் இஸ் சண்டே அப்படின்னு சொன்னா இட் இஸ் அ ஃபால்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ தான் வந்து திஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், யூ மஸ்ட் ஸ்டடி டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இந்த இடத்துல மஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நமக்கு சாய்ஸ் இல்லை, கரெக்டா? ஸோ இந்த இடத்துல மஸ்ட் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. யூ மஸ்ட் ஸ்டடி, யூ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். அப்போ திஸ் இஸ் அ கமாண்ட். இது நமக்கு வந்து லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் கீழே வர திஸ் இஸ் அ கமாண்ட். ஸோ திஸ் இஸ் நாட் அ ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல எதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆப்ஷன் 1 and 3. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆப்ஷன் 3. A mathematical statement or a logic or a proposition is either true or false but not both. இதுதான் நமக்கு வந்து mathematical logic statementக்கான definition. It can be either true or false but not both or any other value. Non-boolean values once it's not a statement. So இது clear நினைக்கிறேன். We'll go to the next question. So next question பார்த்தீங்கன்னா நமக்கு UGC NET June 2019ல கேட்ட question. How many distinguishable permutations of the letters in the word banana are there? So banana இந்த மாதிரி repeated letters இருக்க words. நமக்கு formula பார்த்தீங்கன்னா n factorial. டோட்டலா எத்தனை letters இருக்கும்? n factorial divided by நமக்கு repeated letters இருக்குல்ல, அந்த repeated letters p factorial into q factorial. So இந்த இடத்துல நமக்கு total letters in banana பார்த்தீங்கன்னா we have 6 letters. 6 factorial divided by என்னென்ன values repeat ஆகுதுன்னு பாருங்க. a repeat ஆகுது, a repeats 3 times. 3 factorial into n. n வந்து நமக்கு 2 times repeat ஆகுது, 2 factorial. So that is nothing but 6 factorial நமக்கு 720. 3 factorial we can write 3 into 2. Correct? Into 2. So that will be 4. 3 4s are 12. 720 divided by 12. Simplify பண்ணும்போது we get 60. So total permutation in the word banana பார்த்தீங்கன்னா it is 60. So repeated letters இருக்கிற wordsக்கு வந்து இதுதான் நமக்கு formula. எந்த repetitionும் இல்லைனா n factorial. But letters வந்து repeat ஆகுது அப்படிங்கும்போது n factorial divided by என்னென்ன லெட்டர்ஸ்லாம் ரிப்பீட் ஆகுதோ அதோட டோட்டல் கவுண்ட் ஃபேக்டோரியல். ஸோ நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது we get it is 60. கிளியர்? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. So we have 6 factorial divided by 3 factorial into 2 factorial. So that is 720 divided by 12. 60. இப்போ நமக்கு next question பார்த்தீங்கன்னா UGC NET June 2018ல கேட்ட question. If the time now is 4 o'clock, what will be the time after 101 hours from now? So this is one of the important question. இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்றோம்னா லாஜிக் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. இப்போ 4 o'clock இருக்கு, 4 o'clockல இருந்து ஒரு 12 hours இன்க்ரீஸ் பண்றோம். என்ன ஆகும்? திரும்பி 4 o'clock தான் இருக்கும். கரெக்ட்டா? So 4 o'clockல இருந்து இன்னொரு 12 hours இன்க்ரீஸ் பண்றோம். Still it will be 4 o'clock. So first நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 101 hour இருக்குல, we are going to see how many 12 hours. So திருப்பி 4 o'clock வரும்ல, அது எத்தனை சைக்கிள்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். So we have 101 divided by 12. So நீங்க 12 ஆல டிவைட் பண்ணும்போது எக்ஸாக்ட்டா நமக்கு டிவிசிபிள் ஆகாது. So 12 8s ஆகும் நமக்கு. So 8 to the 16 96. So this is the highest value. 8 12s are 96. Remainder 5. So இப்போ மீனிங் என்னன்னா 8 cycles வந்து நமக்கு 12 o'clock வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அது இல்லாம additionally we have 5 hours. So 4 hours நமக்கு 8 cycles கம்ப்ளீட் ஆயிடும். 4 o'clock plus 5 hours add பண்ணோம்னா it will be 9 o'clock. So this is the logic.
ஸோ எவ்வளவு ஹவர்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த ஹவர்ஸை 12 ஆல டிவைட் பண்ணுங்க. வர ரிமைண்டரை அவங்க கொடுத்துருக்கிற டைமோட ஆட் பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் த எக்ஸ்ட்ரா டைம். சைக்கிள் தாண்டி வர டைம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 101 டிவைடட் பை 12 பண்ணும்போது we got 8 ரிமைண்டர் 5. ஸோ 8 ஃபுல் சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 8 சைக்கிள்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே it will be 12. It will be 4. Again extra remaining 5 hours reminder இருக்குல அத மட்டும் ஆட் பண்ணுங்க. So 4 plus 5 that's going to be 9 o'clock. Moving on, next question. இப்போ இதே क्वेश्चन வந்து உங்களுக்கு வந்து 4 o'clock ன்றது ஜெனரலா இருக்கு. AM PM ல வச்சு கொடுத்திருந்தாங்கன்னா divided by 24. 24 ஹவர்ஸ்ல எவ்வளவு ரிமைண்டர் வருதோ அந்த ரிமைண்டரை சப்ட்ராக்ட் ஆர் ஆட் depending on the answer. நீங்க உங்களுக்கு வர ஆன்சர் பொறுத்து நீங்க அத பண்ணிக்கலாம். Next question. Consider the posset given. So they have given a posset. Idhula which of the following statement is true? So greatest item and the least item. So posset பொறுத்த வரைக்கும் நம்ம past yearல இருந்து நிறைய questions வந்திருக்கு. Posset logic is very very simple. Least element அப்படினா என்னன்னா எந்த ஒரு எலிமெண்ட் வந்து எல்லா எலிமெண்ட்ஸையும். So remaining for example, let's say possetல A ன்ற ஒரு எலிமெண்ட் இருக்கு. That A divides all the elements in the set, then that will be the least element. Greatest element na, let's say B. B வந்து posset ஒரு element இருக்கு. B is divisible by all the elements. அப்படினா B is the greatest element. So this is the simple logic. Posset based questionல நமக்கு இந்த type greatest element, least element, LUB. So இத பேஸ் பண்ணி questions தான் வந்திருக்கு. So least element அப்படினா it should divide all the other elements. Greatest element na it should be divisible by all the elements. Simple. So நம்ம இந்த செட்டை இந்த posset பாக்கும்போது நமக்கு 3 இருக்கு. 3 divides 9, 15, 24, 45. ஆனா 5 வந்து divisible ஆகாது. That means there is no least element. Least element இந்த possetல இல்ல. Okay, even one value நமக்கு மிஸ் ஆனாலும் all the elements are divisible. ஒருவேளை இந்த possetல 5 இல்ல அப்படினா 3 will be the least element. But நமக்கு 5 இருக்கறனால there is no least element. ஓகேவா? ஒரு எலிமெண்ட் வந்து எல்லா ஐட்டம் எல்லா எலிமெண்ட்ஸையும் டிவைட் பண்ணல. So there is no least element. Greatest element பாப்போம். Let's take 45. 45 நமக்கு 3 are divisible, 5 are divisible, 9 are divisible, 15 are divisible, but 24 it is not divisible. It's not divisible by 24. So நமக்கு இந்த possetல we don't have greatest element or least element. So option D, that does not exist a greatest element or a least element. Clear? So posset பொறுத்த வரைக்கும் நமக்கு greatest element, least element ல தான் question வரும். And it is one of the high scoring subject, high scoring topic. So இந்த concept புரிஞ்சிட்டீங்கன்னா it's very simple. Moving on, same posset based question. நமக்கு last question பாத்தீங்கன்னா June 19 and same year we got another posset question. What are the greatest lower bound? So GLB, greatest lower bound and the least upper bound. இப்போ நம்ம பார்த்தோம்ல least element and the greatest element, same concept தான் இதுவும். Clear? Least, greatest lower bound and the least upper bound. So எந்த ஒரு values பாருங்க, they have given two sets. இதுல எந்த value divides all the other values அப்படி பாருங்க. Okay, so first இதுல 3 வந்து எல்லா valuesமே divide பண்ணனும். So 3 is the greatest lower bound value. எந்த value எல்லாத்தால divisible னு பாருங்க. 12 is divisible by 9. Okay. So next நம்ம பார்க்க போற question வந்து what are the greatest lower bound and least upper bound? So இது nothing but LCM and GCM, same concept. So 3, 9, 12 பாருங்க, 3 divides all both the elements. So that is the greatest lower bound. And இதோட
HCF பாருங்க 3 9 12. So இது மூணால divisible ஆகிற வேல்யூ பாத்தீங்கன்னா it is the 36. So least upper bound வந்து நமக்கு 36. Same concept for the second positive 1 2 4 5 10. எந்த வேல்யூ இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணுவோம் பாருங்க 1 is there. 1 இருந்தாலே 1 தான் நமக்கு வந்து it will be the greatest lower bound. எல்லா வேல்யூஸுமே டிவைட் பண்ணனும். Next 10 is divisible by 5 but 4 are divisible இல்ல. So இந்த values எல்லாத்தாலயும் divisible but the lowest upper bound will be 20. So it's same like the LCM and the GCF. HCF. இது நோட் பண்ணிக்கோங்க. So இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A. 3 எல்லா நம்பர்ஸும் divisible ஆகும் and எல்லா நம்பர்ஸால divisible ஆகுற least number பாத்தீங்கன்னா 36. B ல பாத்தீங்கன்னா எல்லா நம்பரும் 1 ஆல டிவைட் ஆகும் and எல்லா நம்பராலயும் divisible ஆகுற least upper bound will be the 20. So note பண்ணிக்கோங்க. Moving on to the next question. The number of strings that substrings that can be formed from the string. So ஒரு string நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த stringல இருந்து எவ்வளவு substrings calculate பண்ண முடியும்னு கேக்குறாங்க. இதுவுமே நமக்கு வந்து direct question, straight formula question. So remember the formula. ஒரு string கொடுத்தா அதுல இருந்து number of substrings கேட்டாங்கன்னா the formula is n into n plus 1 by 2. Simple. n into n plus 1 by 2. So totally எத்தனை elements இருக்குன்னு பாருங்க. Totally we have A to P. We have 5 10 elements இருக்கு. So கொடுத்திருக்கிற stringல நமக்கு 10 elements இருக்கு. Formula substitute பண்ணீங்கன்னா 10 into 10 plus 1 by 2. So that will be 10 into 11 by 2. That's nothing but 5. 11 5s are 55. Option D. Clear? So இதுவும் நமக்கு வந்து straight forward question தான். இந்த formula ஞாபகம் வச்சுக்கோங்க. stringல இருந்து substring கண்டுபிடிக்கணும்னா it's n into n plus 1 by 2. Simple. So answer பண்ணிடலாம். Moving on to the next question. Let G be a directed graph. So இது வந்து நமக்கு graph theory base பண்ணி. Graph where the vertices are numbered from 1 to 100. There is a directed edge from the vertex I to J. ரெண்டு கண்டிஷன் மட்டும் தான் இருக்கு. vertex வந்து it can either be J equal to I plus 1 or J equal to 3I. What is the minimum number of edges in the path from 1 to 100? So இந்த மாதிரி क्वेश्चंस्க்கு நம்ம எல்லா டைமும் ரிவர்ஸ்ல இருந்து போறது will be very simple. நீங்க ஸ்ட்ரைட்டா வொர்க் அவுட் பண்ணலாம். பட் நீங்க ரிவர்ஸ்ல போனீங்கன்னா it will be very simple. 100ல இருக்கணும். 100ல இருந்து நமக்கு 100 is not divisible by 3. கரெக்ட்டா? So 3i condition வந்து satisfy பண்ண முடியாது. It should definitely be I plus 1. So 100க்கு முன்னாடி நமக்கு எந்த எட்ஜ்ல இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா it should be 99. So 99ல இருந்தாதான் 99 plus 1 100 ஆயிருக்கும். Then from 99 is divisible by 3. So 99க்கு முன்னாடி எங்க இருந்திருக்கலாம்? It can be 66. So 99 பாத்தீங்கன்னா it is divisible by 3. So 99க்கு முன்னாடி எங்க இருந்திருக்கலாம் பாத்தீங்கன்னா 99 divided by 3 33ல இருந்திருக்கலாம். 33 is divisible by 3. So 33க்கு முன்னாடி எந்த எட்ஜ்ல இருந்திருக்கலாம்? 33 divided by 3 it can be in the edge 11. But 11 வந்து நமக்கு it is not divisible by 3. So அப்ப நமக்கு first condition தான் satisfy ஆகணும். So 10 plus 1 11. Possible? 10 are not divisible by 3. So it should be in edge 9. 9 plus 1 10 ஆயிருக்கலாமா? Now 9 is divisible by 3. So இதுக்கு முன்னாடி edge வந்து 3 ஆ இருந்திருக்கலாம். And இதுக்கு முன்னாடி edge starting with the 1. அவ்வளவுதான். Simple. So இந்த reverse logic உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த graph theoryல எந்த questions and எந்த format கொடுத்தாலும் solve பண்ணிடலாம். So இப்போ count பண்ணி பாருங்க. 1 2 3 first second logic use பண்ணி வந்திருக்கும். 1 2 3 4 5 6 7. So totally minimum number அப்படிங்கும்போது that is 7.
இப்போ நீங்கள் இதே கான்செப்டில் ஃப்ரண்ட் ஆர்டரில் பண்ணியிருந்தீங்கன்னா இட் இஸ் டைம் கன்சியூமிங். ஸோ திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் மெத்தட். அவங்க லாஸ்ட் வேர்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. லாஸ்ட்ல இருந்து கோ ரிவர்ஸ் டிவிசிபிளான்னு பாருங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு வெதர் த லாஸ்ட் வேல்யூ இஸ் டிவிசிபிள். டிவிசிபிளாக இருந்துச்சுன்னா டிவைடட் டேக் இட் டு த லாஸ்ட் வேல்யூ. இல்லைன்னா வேற எந்த கண்டிஷன் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பாருங்க. அண்ட் ஆல்சோ இட் ஷுட் பி மினிமம் எட்ஜ். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த பேட்டர்ன் போட்டிங்கன்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸி கான்செப்ட். ஸோ கிராஃப் தியரியிலேருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரும். ஸோ கிராஃப் தியரி வந்து நல்லா பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் யூஜிசி நெட் நவம்பர் 2020. நமக்கு பார்த்த எல்லா கான்செப்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான கான்செப்ட்ஸ். கிராஃப் தியரி, ப்ராபபிலிட்டி, பெர்மிட்டேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரோபோசிஷனல் லாஜிக்ஸ். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இந்த யூனிட்டுக்கு நமக்கு இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ நம்ம நாளைக்கு வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிட்டோட பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.